வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் ஜோதிட கலையரசி KS கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும். ஜோதிடத்தில் ஆளை பார்த்து பலன் கூற வேண்டும். மருத்துவத்தில் நோயாளியின் குணமறிந்து நாம் கையை பிடித்து பலன் பார்த்து கூற வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என வள்ளுவ பெருந்தகையின் கூற்று போல நாம் சென்ற வாரம் விருச்சக லக்னம் வரை பார்த்தோம். இந்த வாரம் தனுசு லக்னம். தனுசு ராசியை லக்னமாக கொண்டவர்களுக்கு உடல் அமைப்பு, குண அதிசயங்கள், நோய்களை பற்றி நாம் அறியலாம். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரம் பெற்றிருப்பார். சிறு வயதில் மெலிந்த தேகத்துடன் காணப்பட்டாலும் பெரியவர்களாகும் பொழுது பருமனாக மாறுவார். அகன்ற நெற்றி உடையவர்கள். புருவங்கள் வளைந்து மெலிந்து காணப்படும். அகன்ற வாயும் குவிந்த உதடுகளும் பெற்றிருப்பார். கண்கள் அகன்றும் பழுப்பு நிறத்தில் இருக்கும். தடித்த காது, மூக்கு அமைந்திருக்கும். புஜங்கள் சரிந்தும் கைகள் நீண்டும் காட்சியளிக்கும். விரல்கள் நீளமாக இருக்கும். கனத்த குரலுடையவர்கள். எப்பொழுதும் பொன் சிரிப்புடன் காணப்படுவார்கள். கம்பீரமான தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த லக்னத்தில் தோன்றியவர்கள் பெரும்பாலும் உயர்ந்த வில் போன்ற வளைந்த தோற்றம் கொண்டிருப்பார். இந்த லக்னத்தில் தோன்றியவர்கள் நல்ல உயரமான தோற்றமுடையவர்கள். ஓங்கி வளர்ந்த உடலமைப்பு பெற்றவர்களாக நிற்கும் பொழுது உட்காரும் பொழுதும் சற்றும் வளைந்து காணப்படுவார்கள். நீண்ட கழுத்தும் திரண்ட புஜங்களும் கூரிய மூக்கும் கனிந்த பார்வையும் எலுமிச்சம்பழம் போன்ற கவர்ச்சியான நிறம் படைத்தவர்கள். கைவிரல்கள் மீண்டும் உதடுகள் குவிந்திருக்கும். நெற்றியின் நடுப்பாகத்தில் சுருக்கமோ இரு கோடுகளோ இருக்கும். குள்ளமானவர்கள். வெகுசிலராயினும் பெரும்பாலோர் உயரமான தோற்றம் படைத்தவர்கள். நடக்கும் பொழுது ஒரு பக்கம் சாய்ந்து நடப்பார்கள். உரத்த குரலில் பேசும் இவர்கள் குரலில் அதிகாரமும் கட்டளையிடும் கண்டிப்பும் பிரதிபலிக்கும். அழகிய பல்வரிசை உள்ளவர்கள். இந்த லக்னத்தில் தோன்றிய பெண்ணரசிகள் கம்பீரமான தோற்றமுடையவர். எந்தவித நோயும் நிரந்தரமாக இவர்களுக்கு ஏற்படுவதில்லை. விளையாட்டுப் போட்டிகளிலும் மல்யுத்தம், போர் புரிவதிலும் வேட்டையாடுவதிலும் அதிகமாக ஈடுபடுதலும் ஒரு சிலருக்கு எலும்பு முறிவு, சரிவு, இரத்த காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சை பெற நேரிடும் சாதாரணமாக ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளாகும். ஒரு சிலருக்கு நீர்கண்டமும், சிலேத்தும வியாதியும், சளி போன்ற நோய்களும் தோன்றி மறையும். ஒரு சிலருக்கு வயிற்றுக் கோளாறும், வாயு சம்பந்தமான கீழ்ப்படி போன்ற நோய்களும் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். எனவே அதிக காரசாரமான உணவு வகைகளையும் கிழங்கு வகைகளையும் தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் ஒரு சிலருக்கு மூலவியாதி தோன்றி அறுவை சிகிச்சை செய்ய நேரிடலாம். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் நித்தியகண்டம் பூர்ணாயுசு என்ற பழமொழிக்கிணங்க சிறு வயதில் பிணி, அசதிகள், கண்டங்கள் தோன்றி மறையும். எதிர்பாராத விதமாக விபத்துகளில் சிக்க நேர்ந்தாலும் எல்லோரிடமும் அதிசயித்த அளவில் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் தப்பித்துக் கொள்வார்கள். யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வது போல் இவர்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் எதுவாயினும் இவர்களாலே ஏற்படும் என்றால் மிகையாது. அடி, உதை, குத்து, போராட்டம் முதலிய அபாயகரமான சம்பவங்களில் இவர்கள் கலந்து கொள்ள நேரிடுவதாலும், துணிச்சலான காரியங்களில் ஈடுபடுவதாலும், போட்டிப் பந்தயங்களில் ஈடுபடுவதாலும் இவர்களுக்கு உடலுக்கு பழுது ஏற்படும், காயங்கள் ஏற்படும், நீண்ட நாள் சிகிச்சை பெற வேண்டி இருக்கும், தங்க நேரிடும். ஒரு சிலருக்கு தீப்புண் ஏற்பட்டு மறையும். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் உணவு பிரியர்கள். ஆதலால் அறுசுவை பட்சணங்கள் யாவும் இவர்களுக்கு மிக பிடிக்கும். சூடு தணியாமல் எதையும் சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வமுடையவர்கள். பெரும்பாலும் நேரம் கடந்து உணவு உட்கொள்ளும் நேரிடும். குளிர்ந்த பானங்கள், ஐஸ்கிரீம் போன்ற குளிர்ச்சியான பொருள்களை உண்பதில் அலாதி விருப்பமுடையவர்கள். எனவே சில தருணங்களில் சளித்தொல்லையில் சதை வளர்தல், கபம் போன்ற சீதளம் சம்பந்தமான கோளாறுகள் அடிக்கடி ஏற்பட்டாலும் பொருட்படுத்தாது மேலும் மேலும் இம்மாதிரியான பொருள்களையே விரும்பி சாப்பிடுவார்கள். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் நெருப்பு, மின்னல், மின்சார தாக்குதல் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. காய்ச்சல், சளி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு இரத்த கொதிவு மற்றும் சர்க்கரை நோயும் ஏற்படும். விபத்துக்களினால் எலும்பு முறிவும் 3, 4, 5, 12, 15, 18, 32, 40, 47 வயதுகளில் கண் நோயாலும் உஷ்ணரோகத்தாலும் இவ்லக்னத்தை சுவர் பார்த்தால் 77 வயது வரை ஆயுள் உண்டு. தனுசு லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் 6ல் நிற்க வியாதி மற்றும் விபத்துகள் உண்டாகும். குரு பார்க்க கெடுபலன் சற்று குறையும். தனுசு லக்னத்தை லக்னமாக கொண்டவர்கள் 6ஆம் வீட்டு அதிபர் தனுசு லக்னம் சம்பந்தப்பட்டு தசை நடக்கும் பொழுது தனுசு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். குருவின் வீடு மற்றும் ஆதிபத்தியம் 4ஆம் பாவகம் பிளஸ் ஆதிபத்தியம். ரிஷபராசி சுக்கிரன் மற்றொரு ஆதிபத்தியம் 11ஆம் வீடாகும். ஆதலால் 1, 4, 6, 11 பொதுவாக தனுசு லக்னக்காரர்களுக்கு குரு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட நோய்களும் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் அங்கங்கள், தனுசு, தொடை, 6ஆம் பாவகம், ரிஷபம், முகம் பாதிப்புகள் ஏற்படும். இவ்வாறு
6ஆம் பாவகம் எந்த பாவகத்துடன் இணைந்திருக்கிறதோ அதற்குண்டான நோய் நொடிகள் உடல் அங்கத்திலும் பொருத்தி பார்த்து நாம் சொல்ல வேண்டும். ஆகவே குரு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட வாத நோய், நுரையீரல் கோளாறுகள், இடுப்பு தொடைப்பகுதி பாதிக்கப்படுதல் போன்றவை தனுசு ராசியை குறிக்கும். நுரையீரல் பிரச்சனை, இடுப்பு வலி, வாத நோய், ஆஸ்துமா, சிறுநீருடன் ரத்தம் கலந்து போகுதல், கழுத்தில் வீக்கம் போன்ற நோய்கள் வரும். 6ஆம் வீட்டு அதிபர் தனுசு லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபர் சுக்கிர பகவான் 2ஆம் வீடான மகர ராசியில் சம்பந்தப்பட்ட திசை நடக்கும் பொழுது வரும் வியாதிகள் மூட்டு வலி, முழங்கால் வலி, தோல் வியாதி, வாத நோய், குஷ்டம் போன்றவை மகர ராசியை குறிக்கும். மூட்டு வலி, மூட்டுகள் உள்ள இடத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வரும். முதுகெலும்பில் வலி ஏற்படும். மூட்டு விலகி போய்விடுதல், நடக்க முடியாமல் நடப்பார்கள். கால்களில் அடிபட்டு குண்டு ஏற்படும். 3ஆம் வீட்டு அதிபர் 6ஆம் வீட்டு அதிபர் 3ஆம் வீடான சுக்கிர பகவான் கும்பராசியில் அமர்ந்து தசை நடக்கும் பொழுது வரும் வியாதிகள் நரம்புகளில் கோளாறு, மூட்டு வலி, வலிப்பு, இருதய நோய், சருமத்தில் உள்ள தோள்கள் பாதிப்பு போன்றவை கும்பராசியை குறிக்கும். கால்கள் வீக்கம், முட்டிக்கால் பிரச்சனை, வாத நோய், குடல் பிரச்சனை, நரம்புகளில் இரத்த கசிவு, கால்களில் வலி, மலப்பாதையில் வலி, இன உறுப்புகளில் வீக்கம் போன்ற நோய் வரும். 6ஆம் வீட்டு அதிபர் 4ஆம் வீடான மீனராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று திசை நடக்கும் பொழுது வரும் வியாதிகள் கால்களில் வலி, சர்க்கரை நோயால் காலை எடுக்க வேண்டிய நிலை, நீர்க்கோவை மீனராசியை குறிக்கும். ஈரல் பிரச்சனை, பாத விரல்களில் வீக்கம், மூட்டுகளில் வலி ஏற்படுதல், புற்றுநோய் போன்றவை ஏற்படும். 6ஆம் வீட்டதிபர் 5ஆம் வீடான மேசராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடக்கும் பொழுது வரும் வியாதிகள் உடலில் தலைப்பகுதி, கண் பார்வை, புரை வருதல், மூளை பாதிக்கப்படுதல் மேசராசியை குறிக்கும். தலையில் அடிபடுதல், தீ விபத்தில் சிக்குதல், காய்ச்சல் அதிகமாக வருதல், நரம்பு பாதிக்கப்படுதல், மலேரியா நோய், விட்டு விட்டு காய்ச்சல் வருதல், இரத்த அழுத்தம் போன்றவை வரும். 6ஆம் வீட்டு அதிபர் 6ஆம் வீடான சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று ரிஷபராசியில் அமர்ந்து தசை நடந்தால் வரும் வியாதிகள் கழுத்து கல்லளை நோய், முகத்தில் உள்ள எலும்புகள் போன்றவை ரிஷபராசியை குறிக்கும். விபத்தில் அடிபடுதல், விபத்தில் அடிபட்டு கோமா நிலையில் இருப்பதும், தாடையில் பிரச்சனை, தொண்டையில் கோளாறு போன்றவை வரும். இவ்வாறு நாம் அவரவர் தசாபத்திக்கு தகுந்தவாறு ஜாதக அமைப்பு பிரகாரம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிட நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, ஜோதிட சிம்மம், ஜோதிட புகழ், ஜோதிட கலையரசி டாக்டர் பி. ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். தொடர்புக்கு செல் நம்பர் 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிட கலை, நற்பவி உண்டாகட்டும்.